இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளிலும் ஒரு பெரிதான கிருபையினால் தேவன் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக, தேவனுடைய பெரிதான கிருபைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படியாக, தேவனுடைய பெரிதான கிருபையை நாங்கள் அனுபவிக்கும்படியான அனுக்கிரகத்தை இந்த நாள் தேவன் நமக்கு கட்டவிழ்ப்பாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 103:11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஒரு பெரிய கிருபையை குறித்து தேவன் நமக்கு ஹல்லேலூயா பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கிருபை. பூமி எங்கும் மகா அழிவுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய பேலை, அதுதான் ஒரு பெரிய கிருபை. தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று அந்த கிருபை பெரிய கிருபை. பாருங்க, எல்லாமே அழிந்து போய்விட்டது. ஒருவன் மாத்திரம், ஒரு குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அந்த இவ்வளவு பெரிய மகா கிருபை. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்து விட்டது. எல்லா ஜீவராசிகளும் முடிந்து பேழைக்குள் இருந்தவைகள் மாத்திரம் காக்கப்பட்டது என்று சொன்னா அதுதான் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதே பெரிய கிருபையை தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் தொழில்துறைகளுக்குள்ள விடுதலை செய்வாராக. அன்பானவர்களே, அழிவு கண் முன்பாக நிற்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிருபையாய் கிறிஸ்து கொடுக்கிறது என்னென்று சொன்னால், என்னிடத்தில் நீ ஓடிவா. பேலை என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் முன்பாக அழிவுகள், நாச மோசங்கள், பட்டயங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், வறும நோய் எதா இருந்தாலும் பரவாயில்லை, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி பேழைக்குள்ள ஓடி வருவாயாக இருந்தா, அந்த அழிவு கடந்து போகும் வரையில், அந்த வறட்சி கடந்து போகும் வரையில், அந்த வறுமை கடந்து போகும் வரையில் உன்னை காப்பதற்கு அந்த பெரிய கிருபையை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இந்த காலை வேளையில் உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வியாபார ஸ்தலங்களில் ஒரு பெரிய கிருபையை தேவன் கட்டவிழ்க்கிறாரு. இதுவரை கிருபைக்கு வெளியிருந்த நீங்க இந்த காலை வேளை கிறிஸ்து என்கிற கிருபைக்குள்ள கடந்து வரும் பொழுது, கிறிஸ்துவ விட்டு எங்கெங்கெல்லாம் தூரமா போனீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க தூரமா நிற்கிறீங்களோ, இந்த காலை வேளை நீங்களும், உங்கள் பிள்ளைகளும், உங்கள் சகோதரர்களும், உங்கள் சகோதரிகளும், உங்கள் கணவனும், உங்கள் மனைவியும் அந்த கிருபைக்குள்ள கடந்து வருகிற வேலையாய் மாறும் பொழுது, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை கீழே விழத்தட்டும் வந்த நோய்கள், வறுமைகள் எல்லாம் எதுவுமே பேழைக்குள்ள தாக்க முடியாது. பேழைக்குள்ள எதுவும் தாக்க முடியாது. நோய்கள் தாக்க முடியாது. வறுமை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் வறுமையை கண்டு சோர்ந்து போகாத, துக்கத்தை கண்டு சோர்ந்து போகாத, கவலையை கண்டு சோர்ந்து போகாத, பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாத, நோயை கண்டு சோர்ந்து போகாத, நீ எழும்பி அந்த பெரிய கிருபைக்குள்ள புகுந்து கொள்வாயாக இருந்தால், விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, ஆனால் புசித்தார்கள், ஜீவனோடு இருந்தார்கள், சுகத்தோடு வெளியே வந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தேவன் ஒரு பெரிய கிருபை இந்த காலை வேளையில் விளங்க பண்ணுகிறாரு. அந்த கிருபைக்குள்ள எழும்பி வாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க தான் எழும்பி கிருபைக்குள்ள வரணும். கிருபைக்குள்ள வராத அத்தனை பேரும் அழிவை சந்தித்தார்கள். அந்த மழை, நீர், வெள்ளம் அவர்களை விழுங்கி கொண்டது. இன்றைக்கு ஒரு நோயோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு வறுமையோ, ஒரு போராட்டமோ, ஒரு இழப்போ உங்களை வெள்ளத்தை போல் தாக்கமாக இருந்தா, தாக்க போகுதுன்னு நீங்கள் அறிந்து கொண்டால், நீங்க எழும்பி வாங்க பேழைக்குள்ள, எழும்பி வாங்க அந்த மகா பெரிய கிருபைக்குள்ள. அந்த மகா பெரிய கிருபை உங்களை காக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரை, இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு நான் உம்முடைய கிருபையாகிய மகா பெரிய பேழைக்குள்ள வருகிறேன். என்னை தடுக்கிற எல்லா வல்லமைகளையும் உத்தரி தள்ளிவிட்டு இதோ எழும்பி வருகிறேன். என்னை பாதுகாக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. என்னை கேட்கிறவர்களை பாதுகாக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.